Hey hi friends, welcome to Grace Entertainment. நம்மளுடைய அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்தாலே அவன் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாலே அந்த ஒரு மாதம் இருப்பான். ஒரு மாதத்தில் குறைஞ்ச நாங்கள் 2 ட்ரிப் வச்சு போய்ட்டோம். இந்த வாட்டி 3 ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். இது 2வது ட்ரிப்புக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோன்னா இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் சரியான வெயில். இந்த வெயிலில் திருச்சியில் நவீன இருக்காங்க என் ஃப்ரெண்டு, அவங்களுடைய சொந்தக்காரங்க மேரேஜ் ஒன்று, அதுக்கு தான் இப்போ மெயினாக போய்ட்டுருக்கோம். திருச்சிக்கு ஒரு கிராண்ட் வெட்டிங்க்கு. ஸோ இப்போ நான் நவீன் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து நாங்கள் ராஜ்குமார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்சி போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். நவீன் ஃபுல்லாக அடிக்கினுக்கிறான். நவீன் ஒரு ஹாய் சொல்லிட்டு குட் மார்னிங். அப்படியே அவன் பையன் உள்ளே இருக்கிறான். போகிற ஹாய் சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் சத்யா ஒரு ஹாய் சொல்லிட்டு. வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட். நாங்கள் இப்போ நவீன் வீட்டிலேருந்து கிளம்பி ராஜ்குமார் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ராஜ்குமார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அது இதுன்னு லாட் ஆஃப் ஃபன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டு. இதுதான் நாங்கள் போக போகிற கார், இனோவா கிறிஸ்டா. ராஜ்குமார் வீட்டு வந்தாச்சு. இவங்களை பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். நவீன் வந்து எல்லா லக்கேஜும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் மேக் பண்ணி கொண்டிருக்கிறான். எல்லாமே ஃபுல்லாகிடும் கொஞ்ச நேரத்தில். இதுதான் ராஜ்குமார் வீடு. நான் உங்களுக்கு நிறைய வீட்டில் காமிச்சிருப்பேன். அப்படியே எதிரில் பீச்சு. இது ஒரு பீச் ரெசார்ட் சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். வந்தாச்சு, ராஜ்குமார் வீட்டு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து எல்லோரையும் கிளப்பி போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட், தட்ஸ் ஸ்பெஷல் அட்ராக்ஷன். ஒரு சூப்பர் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். எங்க கையேந்தி போகணா? டேய் என்ன சொல்ற, ஏதோ பெரிய ஹோட்டல் ஏதோ பில்டப் கொடுத்தீங்க. ஹோட்டல் இல்லடா, அது எப்படின்னா அதான் சொன்னேன். இந்த வேன் இருக்கு தெரியுமா, டெம்போ டிராவலர். அது வருவாங்க லேடிஸ் தான் ஃபுல்லா. கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி 20 வெரைட்டி இருக்கும். அதுல பிரேக்ஃபாஸ்ட் செம்மையா இருக்கும். அந்த மட்டன் இருக்கும், காலையிலேயே நான்வெஜ் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், பூண்டு தோசை செம்மையா இருக்கும். வெட்டு தான் போன வாரம் ஃபுல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சாங்க. இந்த வாரம் அதுதான் பொழுதுக்கு. நம்ம ராஜ்குமார் பையன். டேய் என்னடா உள்ளேட் பண்ற, கொஞ்சம் விவசாயம் இல்லை மச்சான் உனக்கு. நான் விளாக்ல இருக்குல்ல, திட்டாத. ராஜ்குமார் வந்துட்டாரு. எங்க ட்ரிப்போட ஹீரோ இவரு தான். எங்க ட்ரிப்புக்கு எல்லாமே இவரு தான். வெள்ளை சட்டை ஊடி வாங்கி தரணும். சூரியஸ்ல இல்லையா? அவ்வளவுதானா உனக்கு கேஜி? என்ன ஆகுது உனக்கு கேஜி? உனக்கு இது அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஃபேமிலி மேன் நாங்களே எப்படி நீ 2 பேக் லேப்டாப்டா ஆபீஸ் இது எனக்கு தான். நீ தர மாட்டேன். எங்கடா மீனா? திருப்பி சொல்லுங்க. இப்பதான் ப்ளே பண்ணேன். ஏய் ஹாய் ஹாய் போயிட்டோம் காலையில. அவன் ஒரு காமெடி பண்றான். உங்க அப்பா டாடா சொல்றாரு. லாக் போலாம். பாய் அங்கிள் பாய். கல்யாண சாப்பாடு அப்படியே வீடியோ எடுப்போம். நீங்க இங்க என்ன ஒரே கம்முகிறாரு. எப்பா ஏய் யாரு வச்சா மரியாதை அடி வா வா வா. சூரிய ரெக்கார்ட் இல்ல, நம்ம உட்கார முடியாது. ஏறி வா, அப்புறம் படிக்கலாம் சார். ஏறி வா. இல்ல ஊட கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நவீன் சொன்ன அந்த ஃபேமஸ் டிஃபன் ஸ்பாட்க்கு நாங்கள் போக போகிறோம். இந்த டிஃபன் ஸ்பாட் வந்து நான் தமிழில் போட்ட மாதிரி தான் நிறைய ஃபுட் vloggers, ஃபுட் ரிவ்யூஸ் போய் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் போய் இப்போ அங்கே சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியில் மறைமலை நகரில் இந்த டிஃபன் ஸ்டாலு செம்ம கூட்டமாக இருக்குது. நவீன் தான் சொன்னால் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக இருக்கும், முக்கியமாக பூண்டு தோசை அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கான். அப்புறம் பாருங்க நம்ம ஜெயசூர்யா பூரி சாப்பிட்றோம். பூரி கூட்டம் அள்ளுது. வெஜ்ஜாக இருக்கான், நான்வெஜ்ஜாக இருக்கான், நம்ம பார்த்துக்கலாம். பூண்டு தோசை தேவை மச்சான். எனக்கு பூண்டு தோசை மச்சான். பூண்டு தோசை தான் இப்போ பாரு. கறி தோசை, பூண்டு தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, அப்புறம் என்ன பொடி தோசை, பிளெயின் தோசை, முட்டை கல் தோசை, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் இன்னொரு ஃப்ரை. வேற ஏதோ ஃப்ரை போட்டுக்கணும்னு தெரியல. செம்ம கூட்டமா இருக்கு, செம்ம வாசனையா இருக்கு, தலைக்கு இலைக்கெல்லாம் இருக்கு. ஒரு கட்டு கட்ட வேண்டியதான் காலையில.
செம வாசனைங்க, பூண்டு வாசனைங்க. பூண்டு பூண்டு கோயிலா சாம்பார் இருக்கு, 2 விதமான சட்னி இருக்கு. மீன் குழம்பு கறி குழம்பு இருக்கா? மீன் குழம்பு கறி குழம்பு தான். எல்லாத்தையும் பார்க்க டேஸ்ட் பண்ண வேண்டியதான். எப்படிமாச்சா இருக்கு? ஏய் இவ் டேஸ்ட் சொல்லு. ஆடியன்ஸ் சொல்ற, ஆடியன்ஸுக்கு செம்ம டேஸ்டா? இது எப்படி இது? அதான் வித்தியாசமா இருக்குது. நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. வந்திருக்கீங்க? நான் இந்த சட்னி தான் எங்கேயும் பார்த்தது இல்ல, புதுசா இருக்குது. வெயில் அடிக்குதுல்ல, சன்னி சன்னி. இங்க என்ன குழம்பு இருக்கு? என்ன குழம்பு இருக்குது? மட்டன் சிக்கன் மீன் குழம்பு இருக்கு. ஊற்றி அடி மச்சான், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணு. ஃபேமிலி எங்க? நம்ம ஃபேமிலி மச்சான். மட்டன் குழம்பு சூப்பரா இருக்குது. எப்படி தோசை செம்மையா? மீன் எப்படி? பூரி எப்படி இது? சூப்பரா. போன் வந்துச்சுடா, எனக்கு பசிக்குது. நான் பூண்டு தோசை ஆர்டர் பண்ணிருக்கேன். பூண்டு தோசை டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி. நாங்க இப்ப வந்து கறி தோசை. குழம்புடா, குழம்பு ஊத்து இல்லையா நவீன? குழம்பு ஊத்து. ஒண்ணு போதும், பூண்டு தான் கேட்டேன். சொல்லிட்டு பூண்டு. இதான் கறி தோசை. இந்த கறி திறந்து கேட்டு ஓப்பா. அந்த கறி நிறைய கறி வச்சிருக்காங்கப்பா. என்ன கறி மச்சா? சாப்பிட்டு சொல்லி எப்படி டேஸ்ட்? சிக்கன் கறி. டேஸ்ட் பண்ணு. எனக்கா? நீ பூண்டு மட்டன்ரா? பூண்டா? பூண்டு எனக்கு ஒன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு எப்படி மச்சா கறி தோசை? ஆடியன்ஸ் சொல்லிட்டா நல்லா இருக்கு. எல்லாரும் சூப்பரா சொல்றாங்க. நான் இப்ப பூண்டு தோசை ட்ரை பண்ண போறேன். சாப்பிட்டுட்டு அது கம் பேக். நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, இதுக்கு நின்று சாப்பிட்ற மாதிரி இடம் தான். எவ்வளவு கூட்டமா பாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா மறைமலை நகர் ஹைவேஸ்ல இருக்குது. லெப்ட் ஹேண்ட் சைடு. நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். டிசைன் பார்த்தா இது இருக்கு. நம்ம கூட்டமா இருக்கு. உங்களுக்கு ரோட்ல உங்களுக்கு தெரியும். நான் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நான் சாப்பிட்டு வரேன். பில்லாச்சு 455 ரூபா. 2 செட்டு பூரி, 2 கல் தோசை, 2 கறி தோசை. இல்ல 2 கறி தோசை, 2 பொடி இது பூண்டு தோசை, 3 பூண்டு தோசை, அதுக்கப்புறம் வந்து 2 பீஸ் கல் தோசை, அப்புறம் 3 கலக்கி, ஒரு ஆஃப் பாய். யூசடா சம்மச்சிப்புடா. ரெஸ்டாரண்டா இருக்குங்க. இந்த சைடு கிராஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணாம போவாதீங்க. இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க் வந்து அது காட்டாங்குளத்தூரா? காட்டாங்குளத்தூர் ரிசர்ச் சென்டர்னு இருக்கு. அது பக்கத்துலயே இருக்கு இந்த கடை. ஒரு மாதிரி பெரிய ட்ரக் மாதிரி நிக்குது. ட்ரக் தெரியுதா? இந்த ட்ரக்கு பக்கத்துல அவங்க ஸ்டால் வச்சிருக்காங்க. செம்ம பிஸி, செம்ம கூட்டமா இருக்கு. அற்புதமான டேஸ்ட். நான் அவரை போய் இன்டர்வியூ பண்ணலாம்னு பார்த்தேன். அவங்களே பேசிக்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. நம்ம அட்டென்ஷன் தரல. அதனால நல்லா சாப்பிட்டோம். பூண்டு தோசை, கறி தோசை நாச்சு. அடுத்தது நாங்க இந்த தோசை சாப்பிட்டோம், முட்டை தோசை சாப்பிட்டோம். அதுவும் உங்களுக்கு நல்லதா இருந்துச்சு. பூண்டு தோசை, கல் தோசை மஸ்ட் ட்ரை. அப்புறம் அங்க வச்சிருக்க ஒரு 6 கிரேவி வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, எல்லா கிரேவியுமே அட்டகாசமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் வெயில் தான் தவிர மற்றபடி செம்மையா என்ஜாய் பண்ண ஃபுட்டை. சூப்பர். சரி, இப்போ நான் ட்ரை பண்ண போறேன். அதான் சாப்பிட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான பிரியாணி ஒன்று கூட்டு போறேன் சொல்லியிருக்கான். அங்க போய் மீட் பண்றேன். போலாமா? போலாம். சாவி எங்கடா? பெட்ரோல் பிடிக்கும். பெட்ரோல் இங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். மச்சான் மதியானத்துக்கு ஒரு சூப்பர் தெரிஞ்சிருக்கேன். மச்சான் மதியானம் போறோம் லஞ்சுக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி. திண்டுக்கல் பிரியாணி ஆனா திருச்சி இல்லையா? சீரக சம்பா தொன்னையில. இந்த பையன் என்னமா தூக்குறான் போறோம். அந்த பசங்க மூஞ்சில கிளாஸ் எல்லாம் போட்டு விளையாடுறாங்க. அப்ப கூட தெரியாம அந்த தூக்கம் நைட்டு அந்த தூரமா கடை போட்டு தூக்குறாங்க. ட்ரிப் வர தூங்குத வர ஹைவேஸ்ல பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு கருப்பட்டி காஃபி. சுட சுட வெயில்ல சூடா ஒட்டி கருப்பட்டி காஃபி கல்ல டீ வந்துருச்சு. செம்ம வெயில் அடிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தலை வலிக்கிற காரணத்தினால இந்த சூடான வெயில்ல ஒரு சூடான டீ குடிக்க போறோம். டீ லவர்ஸ் தான் அதை பத்தி புரியும். கருப்பட்டி காஃபி
மச்சான் காஃபி குடிக்கிறான். அடி ஆஹா. எங்க ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயாச்சு. சுட சுட டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்டாப்பிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். மச்சான் இப்போ பலாப்பழம் ஷாப்பிங் பண்ணுறான். எப்படி மச்சான் இருக்கு? தித்திப்பாக இருக்கா? கட்டு சுத்தி இல்லையா மச்சான்? போய் பலாச்சோலை. நான் பலாச்சோலை எப்படி மச்சான் டேஸ்ட்டு? அப்போ என்ன ப்ரைஸ் பண்ணு, என்னை வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. எல்லாரும் பலாப்பழம் சாப்பிட என்ஜாய் பண்ணல. நீங்க எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. பலாப்பழம் என்ஜாய் பண்ணுங்க. ரோட் ட்ரிப் என்றாலே இந்த மாதிரி போகும்போது போகிற வழியில் பலாப்பழம், வெள்ளரிக்காய், அங்கெல்லாம் என்னென்ன நொறுக்கு திணிக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ஃபன்னு. செகண்ட் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் திருச்சியில் திண்டுக்கல் பிரியாணி சொல்லிட்டு. எங்கே எக்ஸாக்டானா நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஃபுல்லாக காரு. டோக்கனுங்கம்மா ஜிபே வேற லெவல்ல கூட்டம். இங்க நின்னும் சாப்பிடலாம். ஆனா பயங்கர ஹீட்டா இருக்கு. அதனால அக்கா செம்மையா கத்துறாங்க. பிளேட் சும்மா அடிச்சு தள்ளுறாங்க. ஒண்ணு யாருக்கு இங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. செம்ம நாய்ஸியா இருக்கு. ஸோ நான் வெளில போய் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்போ நான் ஷூட் மட்டும் பண்றாங்க. பிளேட் அடிக்கிறது, பார்சல் பண்றதெல்லாம். பொர்ரா சாப்பிட்டா கொஞ்சம் பொர்ரா. ஏழு பிரியாணி. இந்த மாதிரி கூட்டங்க. இது பேர் திண்டுக்கல் பிரியாணியா? இல்ல, இது பேர் தான் கூட்டம் பிரியாணி. வீட்டுல ஜாஸ்தி ஆகுது. ஐஸ் பீடா வேற லெவல்ல இருக்கும். போடலாம். ஐஸ் பீடா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நாங்க இங்க பயங்கர வெயில் அடிக்குது. அதனால எங்களால நின்னுலாம் சாப்பிட முடியல. சோ பார்சல் வாங்கிட்டு இங்க இருந்து ஏதாவது ஒரு நிழல், ஒரு பெட்ரோல் பங்க், அங்க போய் திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டல். அது வந்து நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா இது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்தோம். லெப்ட்ல பயங்கர கார், எவ்வளவு கார் பார்க்கிங்கே கிடைக்கல. பார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். செம்ம கூட்டங்க பாருங்க. இப்ப ஐஸ் பீடா வாங்கிட்டு ஒரு நல்ல லொகேஷன் தேடி போயிட்டு இருக்கோம் சாப்பிடறதுக்கு. அடுத்து ஐஸ் பீடாவை தேடி கொண்டு போயிட்டு இருக்கோம் திருச்சி உள்ள. We are going inside திருச்சி. பண்ணு வேற மாதிரி. அருண் நான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியை கூட்டு வந்து நான் வாங்கி தேடி வந்தேன். நீங்க வந்து பிடிச்சிட்டேன் எடுத்தேன். ஐஸ் பீடா இதுதாங்க அந்த கடை. ஐஸ் பீடா அவ்வளோ சூப்பரா இருக்கும். திருச்சியில ஒரு ஃபேமஸான பீடா கடை இது. நான் வந்து நவீனோட வந்திருக்கேன். என் ஃபேமிலியும் கூட்டு 100 meters ஃப்ரம் ஹியர் ஏதோ அடையாளம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஐஸ் பீடா வாங்க போகிறோம். ஒரு பீடா வந்து 50 rupees, சீப் தான். ஒரு சாதா ஸ்வீட் பீடாவே 20 ரூபா 25 வைக்குது இல்லையா. இது ஐஸ் பீடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வாங்கிட்டோம். போய் காரில் ஏறிட்டு பிரியாணி சாப்பிட்டு இதை சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ஒரு லொக்கேஷன் பிடிச்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு. திஸ் இஸ் த ஸ்பாட். இங்கே தான் நான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஒரு நேரில் போட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டில் சேரை போட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட. பிரியாணி This is the பிரியாணி. எல்லாம் அப்படியே கீழே உட்காந்துட்டோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொஞ்சம் இடம் க்ளீனாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு குவான்டிட்டி எல்லாம் காமிக்கிறேன். செம்ம வாசனைங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவான்டிட்டி. ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 5லேருந்து 6 மட்டன் பீஸு போன்லெஸ் தான் வச்சுருக்காங்க. நல்ல ரைஸ் வச்சுருக்காங்க. நம்ம ட்ராவல் போதுமே எக்ஸ்ட்ரா பசிக்கும். இது சாப்பிட்டா போதும் நல்லா ஃபில்லிங் ஆகிடும். இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே ஒரு சுகம் தான். பார்க்கும்போது ஜாலியாக இருக்குல்ல. வேற லெவலுக்கு மச்சான். சம்னாது மச்சான். எப்படி இருக்கு? முந்திரி பருப்பு செம்ம டேஸ்ட். இங்க ரொம்ப சவுண்டா இருக்குங்க. செம்மையா காத்தடிக்குது. அதனால ரொம்ப நாய்ஸியா இருக்கு. இங்க பாருங்க முந்திரி பருப்பு எல்லாம் வச்சு நம்ம ஒரு பிக் பைட் போறோம். இந்த தாளிச்சா பிரியாணிலாம் வச்சு செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா சாப்பிட்டேன், அட்டகாசமா இருக்கு. நீங்களும் திருச்சிக்கு வந்தீங்கன்னா அங்க போய் கண்டிப்பா மறக்காம டேஸ்ட் பண்ண. சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது ஐஸ் பீடா தான். ஐஸ் பீடா வெயில் தான் கொஞ்சம் காட்டுது. இது பீடா சூப்பர் ஐஸ் பீடா. பிரியாணி சாப்பிட்டு பீடா போறது தண்ணி பசங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டானு இது 2 அப்படியே சஜாயிட்டு கொடுத்துருவான். இந்த நீ உனக்கு எடுத்துக்கோ. வச்சுக்கோ. 6 வாங்கிருக்கல பீடா. என்ன இது ரெண்டும் உனக்கு ஐஸ் பீடா பிரியாணி. உனக்கும் மீனாக்கும் சாப்பிட்டுட்டாங்கன்னு கிளம்பிட்டோம். டிமார்ட் வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு டிமார்ட் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நவீனுக்கு இங்க நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் சின்ன சின்ன கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லிட்டு திருச்சி டிமார்ட் வந்திருக்கோம். செம்ம பெருசா இருக்கு. அப்ப காமிக்கிறேன் பாருங்க. திஸ் இஸ் திருச்சி டிமார்ட். ரொம்ப பெருசா இருக்கு. வெரி பிக். சென்னையோட பெருசா இருக்குன்னா ஒரே ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். இங்கே எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இதுதான் திருச்சி டிமார்ட்டு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளோர் இருக்கும். எங்கள் சென்னை நான் வந்து வலசரவாக்கம் டிமார்ட் சொல்கிறேன். பார்த்தியா அட்டிங்க பிடிச்சி 2 பேரும் வெளுத்து விடுங்க. ரெண்டும் சரியான வாளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் அவங்க நவீனோட உற்றார் சுற்றாருக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலைவருக்கு அங்கே உற்றா சுற்றா சொந்தம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சொந்தம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. கொஞ்சமா எனக்கு இது மச்சான் வாங்கி கொடுத்துருக்கான். என் மச்சான் தான் ஃபுல்லாக எல்லாமே மச்சான் வாங்கி கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் தான். இட்ஸ் மை டிஷ். சீவிட்டா எவ்வளோ நீ உன்னை எங்கே நிறுத்தாங்க? 2 ரூபாவா? நான் வாங்கிக்கிறேன். விக்ட்ரி காட்டுறியா? வி ஃபார் விக்ட்ரியா? யாருன்னு எல்லாம் சொல்லித்தாரா? கலக்கு. ரெட்டை இலையா விக்ட்ரியா ஏடிஎம்கேவா? கன்ஃபியூஸா இருக்கே. டிமார்ட்ல ஷாப்பிங் முடிச்சாச்சு. இங்க எங்க போறோம்? டிமார்ட்ல இருந்து வேற யாரு கோயிங்? டிமார்ட்ல கோயிங் டு ரூமா? ரூம். மச்சான் ஐஸ்கிரீம் நினைக்கிறோம். ஐஸ்கிரீம் மச்சான் ஸ்மார்ட்டா இருக்கான்ப்பா. இவனை பார்த்தா நம்ம லேட்டஸ்டா இந்தியன் 2 படத்துல வந்த பாபி சினிமா மாதிரி இல்ல. யாரெல்லாம் என்னுடைய கருத்தோட ஒத்து போறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் 2 பாபி சினிமா மாதிரி இல்லை என் ஃப்ரெண்ட் ராஜ்குமார். ஏய் குர்ரா அவளை கத்த விடாதடா. டோர் குழந்தை இருக்கு பாருங்க. டோர் ஐஸ்கிரீம் குழந்தை. சூப்பரா இருக்கு. சிமிட் ஓகே ஓகே ஓகே. என்ன மச்சான் உன் பொண்ணு கேமரா திருப்பினாலே ரெட்டையில காமிக்க ஆரம்பிச்சிடறா. இவ்வளோ விட்டா போதும் பிள்ளைக்கு. ரெட்டையிலுக்கு தான் வெற்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நவீன் ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ரோட் ட்ரிப்போட லாஸ்ட் லெக் நாங்கள் வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் ஊருக்கு தான். ஸோ அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். நவீன் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டி. இது எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது. திருச்சியிலேருந்து மெயின் திருச்சியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். வாங்க நம்ம நவீன் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குளத்துக்குள்ள கிரிக்கெட், குளத்துக்குள்ள கிரிக்கெட். இது வந்து நவீனோட ஒய்ஃப் ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைமா போறோம். இதுதான் நவீனோட ஒய்ஃப் ஊரோட சன்செட் சூப்பரா இருக்குதா? அப்படியே சன்செட்டோட அப்படியே மலை. அந்த தோப்பு தான். எந்த ஊரு? தென்னந்தோப்பா? அப்படியே இந்த இடத்துல இருந்து இந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து இந்த தென்னந்தோப்புலாம் அவங்களுக்கு தான். இங்க இருந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் அந்த வீடா கார்ல நிக்குது. ஆமா அது இது எல்லாமே
தோப்பு எல்லாமே வீடியோ முன்ன பாருங்க அது கூடமா இல்ல அந்த சைடு இதுல இருந்து அப்படியே இது சத்திய வீடா இதான் வீடு பல மடம் படகாரம் இதெல்லாம் அவங்கதான் இதுல இருந்து எவ்வளவு பேரு தென்னந்தோப்புடா பெருசு இதெல்லாம் எல்லாமே